உட்கார். போ. ஏய் சரி ஓகே போ போ. அவனுக்கு பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் டைமு. இங்கே அப்படியே அந்த காடு கீடு எல்லாம் சுற்றி அடிச்சுட்டு வருவான். சம்டைம் என்ன பண்ணுவான்னா இந்த வழியாக போய் இந்த ரோட்டு வழியாக, இதுதான் எனக்கு டேஞ்சர், இந்த வழியாக போகிறது தான் டேஞ்சரு. இந்த பக்கம் சுற்றிட்டு வர்றது எந்த பிரச்சனையும் இல்லை, ஒரே மிஸ்டாக இருக்குது. குட் மார்னிங் டாடி. இவ்வளோ நேரம் என்ன பண்ணீங்க? போயிட்டு வந்துட்டியா? ஆயிருச்சு. சுற்றிட்டு வந்துட்டியா? சரி படு அங்கேயே படு. என்ன டாடி மறுபடியும் வீடியோவா? நடத்துங்க. சூரியன் தெரியுதா? அதான் வெடிஞ்சிருச்சுல்ல. இப்போ சூரியன் தெரியாம சூரிய வம்ச படமா தெரியும். இது வீட்டோட வாசப்படி. வெளியில் போய் சுற்றிட்டு வந்து சார் வந்து இங்கே வந்து படுத்துக்குவார் நான் வர்ற வரைக்கும். வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து நாங்கள் போய் மொட்டை மாடி விளையாடுவோம். இன்றைக்கி சண்டேங்கிறதுனால இன்னும் போகல. சரி போகலாமா மேலே? நிஜமாக சொல்கிறீங்க? நான் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். இல்லை எனக்கு புரியல. ரெடி ஆகிட்டு வரேன்னா என்ன அர்த்தம்? நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு வந்துடுறேன்டா. ஓ புரிஞ்சு போச்சு. இன்னைக்கு நம்ம தான் கண்டென்ட்டா? போயிட்டு வாடி மகனே, உன்னை நான் வச்சு செய்கிறேன். மேலே வாங்க பார்த்துக்குவோம். நான் பாட்டுக்கு செவனேன்னு வெளியே சும்மா தானே இருந்தேன். என்னை மாடிக்குவான்னு கூப்பிட்டீங்களே. இன்னைக்கு ஈரை வச்சு இன்னைக்கு கட்டிக்கிற கட்டியில் ஒரு 1/2 கிலோ கறி எடுத்துட்டு வந்துடலாம். எத்தனை நாளைக்கு கோழிக்கறி மாட்டுக்கறிங்க போட்டுருப்பீங்க எனக்கு. இன்னைக்கு மனுஷங்கறி திங்க போகிறேன் நான். கரெக்டான பொசிஷனில் தான் நிற்கிறேன். இன்னைக்கு ஈரை தப்பிச்சிட்டாங்க. கேர்ஃபுல் ஆகிட்டதா? ரைட்டு, டாடி தப்பிச்சிட்டாரு. இன்னொரு டைம் மாத்தா போயிருவா. இன்னும் வலிக்குதா? இரு எங்கத்தையவா மோதி பார்க்கலாம். நீயா நானான்னு கேமரா வச்சுட்டு சீனா போடுற சீனே இன்னைக்கு பாரு. அப்படியே புட்டு தள்ளி விட்டுறதா பாரு. எங்க கிட்டேவா? அப்படியே இருங்க. இப்போ போயிட்டு வந்து தப்பிச்சிட்டாங்க. இன்னொரு டைம் போயிட்டு வர்றேன். இப்போ பாரு, இப்போ வந்து எப்படியே எஸ்கேப் ஆயிடுறாங்க. வாய் விடு. விளையாட்டுனா பல்லு படத்தா செய்யும். ரொம்ப இதா பண்றான். நிச்சயமா நீங்க சொல்ல போறீங்க பார்த்து கம்பீர போறேன்னு. நானே அதை கேட்கல இருக்கேன். இன்னைக்கு ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஆக்டிவா இருக்கும். ஒண்ணு காயப்படல, லைட்டா அப்படியே அங்கே புடிச்சிட்டோம். ஆக்சுவலி கொஞ்சம் போட்டு தரமா விளையாடுறா, என்னன்னு தெரியல. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். யாராது? யாரு? யார கத்துறாங்க? எங்க கத்துறாங்க? அங்க பாரு. எங்கயா பாக்குறது? யார் கத்துறாங்க? அதான் யாரு கத்துறாங்க? யார கூப்பிடுறது? அட போய்யா. அங்க ஒரு டாக் ஒன்று அங்க இருக்கு, ஜெர்மன் ஷெப்பர்டு. அது பார்த்தாங்கன்னா ஊர்ல இருந்து கூட்டிட்டு வருவாங்க. கூட்டிட்டு வந்தாங்கன்னா கத்துன்னு கத்திக்கிட்டே தான் இருக்குது. ஏய் ஆயினா படுக்காது, எந்திரி போலாம். போய் சிவி உள்ள. உனக்கு இவ்வளவு நேரம் கூட விளையாண்டதுல எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குது. ஸோ நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வர்றேன். ஓகே? தெரியாமையே வர்றான் பாருங்க. கார்மெண்ட்ஸ் வந்து க்ளோஸ். ஏறாம்போ பேசுறப்போ டாடி வாடா போடான்னு இது பேசுனியா? அது ஒரு ஃப்ளோல வந்திருக்கும். எங்க உள்ள போக பாக்குறியா? உனக்கு அடுத்த வேலை இருக்கு சாமி. முடி கொட்டு, அடுத்த வேலை பார்ப்போம். ஓகே? அடுத்த வேலைன்னா என்ன கலெக்டர் வேலையை பார்க்க போறேன். கவுந்தடிச்சு படுக்க போறேன். இந்த இடத்துல ஏதோ ஒன்று கடிச்சு த்ரெட்டு மாதிரி இருக்கு. இதுதான் அந்த ஆயுதம். இதுதான் ஒரு சீப்பை வச்சுக்கிட்டு 2 வாட்டி சொல்றாரு. பார்த்து பதமா இல்லைங்க. பாக்கி இருக்கிறதும் பிதுங்கி வெளியே வந்துட போகுது. சும்மா 2 இழுப்பு தான் இழுத்தேன். இங்க பாருங்க எவ்வளவு இருக்குன்னு. இவ்வளவு வந்திருக்கு. தீவிரப்ப கூட சார் எந்திரிக்க மாட்டார். இதுதான் டாடி உங்களுக்கு வசதி. ஆக்சுவலா இவ்வளவு முடி கொட்டாது. என்ன விஷயம்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 4-5 நாளா நான் வந்து சீவவே இல்லை. அதனால இவ்வளவு முடி வருது. எந்திரிப்பா, எந்திரின்னு சொன்னேன். பரவாயில்ல, இப்படியே பண்ணுங்க.
எந்திரி, அப்பதான் பண்ண முடியும். நான் இப்படியே இருக்கிறேன், நான் எப்படி சீவிடுங்க. அப்படியெல்லாம் பண்ண முடியாது. பண்ண முடியாட்டி விட்டுருந்தேன். எந்திரா, காலையில பேசிட்டு எந்திரி கிட. ஓகே, நான் வேணா இப்படி படுத்துக்குவா, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க எல்லாரும் டாக் வச்சிருப்பீங்க, ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதை இருக்கும். ஆனா என் கதையெல்லாம் நான் வெளியில சொல்ல முடியறது இல்லை, அந்த அளவுக்கு பண்ணுவேன் தெரியுங்களா. என்னால எந்திரிக்காம செய்ய முடியாது. மேல் சைடு தான் பாத்தீங்கன்னா இவ்வளவு முடி வருது. மறுபடியும் பாருங்க எவ்வளவு முடியும். எந்திரி எந்திரி, முகத்தை கட்டு. இந்த ஐயோ கோபப்படுத்திட்டேனே. சிரிச்சுட்டே இருந்தா அவனுக்குள்ள வேலைக்கு ஆகாது. இந்த டாக் வச்சிருக்கிறேன், கண்டிப்பா சில விஷயங்கள் நீங்க கடுமையா தான் பண்ணி ஆகணும். இல்லைன்னா ரொம்ப ரொம்ப பாசக்காரன். ஆனா லூஸ் விட்டைன்னு வச்சுக்கோங்க, பயங்கரமா விளையாடுவோம். எவ்வளவு பாசம் காட்டுறானோ அதுக்கு மேல 2 மடங்கு இவன் இதை பண்ணுவான். நிறைய பேர் என்ன அந்த முள் சீப்புல போட்டு சீவரிங்க, அவனுக்கு வலிக்காதா அப்படி இப்படி எவ்வளவு நேரம் நிக்கிறேன் அப்படின்னு கேட்பீங்க. இது வலிக்காது, கண்டிப்பா வலிக்காது. அந்த முடி மட்டும்தான் எடுக்கும் மேல. இப்போ இவ்வளவு முடிய வச்சு நான் இவனை வீட்டுக்குள்ள விட்டேன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும் சொல்லுங்க மேடம்? சாதாரணமாவே திட்டுவாங்க. அது இவன் உள்ள போய் முடி கொட்டிடுச்சுன்னு வச்சு பயங்கரமா திட்டுவாங்க. புதுசா போதுமாடா, எந்த கொஞ்சம் சிரிக்கல எந்திரி. இப்ப தேவையில்லாம 2 வேலை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறியா? இப்படி இருந்தா குளிக்கத்தான் போறோம். ஏன்டாடி ப்ளீஸ் வேண்ட விட்டுருங்க. ஓகேவா? சரி ஓகே, அவரே சொல்லிட்டாரு, நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. சரி அப்ப குளிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? பாருங்க எவ்வளவு முடின்னு பாருங்க. இந்த உன் முடி கரும்பு. ஆக்சுவலாக அவனை பார்த்தா குளிக்க வைக்கலான்ட்டு தான் நினச்சேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பிளட் ஆகிருக்கு. இங்கே 1 2 3. இந்த காது கிட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பூச்சிகள். அது எப்படி ஏற்றுனா எப்படி எவ்வளோ வந்ததுன்னு தெரியல, நிறைய இருக்குது. நான் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இவனை இன்னைக்கு குளிக்க வைக்காமல், இது பார்த்தீங்கன்னா இந்த சும்மா அதில் பெட்கேர்னு சொல்லிட்டு, இது நோட்டிக்ஸ் பவுடருங்க. இதில் மேலே லேபிள் ஒட்டி இருந்ததெல்லாம் காணும். நோட்டிக்ஸ் பவுட்ரு. இதை இவனுக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஈவினிங் முடிஞ்சால் குளிச்சு விட்றது தான், இல்லைன்னா ஒரு நாள் கழித்து தான் குளிச்சுட்டோம். எந்திரிப்பா, எந்திரி எந்திரிக்க மட்டும் மாட்டான். சென எருமையோட படுத்துக்கிட்டே கிடப்பான். நீ எந்திரின்னு எந்திரிக்கவே மாட்டேன். எந்திரிச்சுக்காரு, டிஸ்டர்ப் பண்ணாத டாடி. அடி வாங்கி எந்திரிச்சுக்காரு. எந்திரி, உட்கார் உட்கார், சிட். படுக்கூடாது. இப்போ பவுடர்லாம் அடிச்சுக்கிட்டு எனக்கு என்ன பொண்ணு பார்க்கவா போறீங்க? எதுக்கு டாடி இதெல்லாம் வேஸ்டா? இது அந்த சின்ன சின்ன பூச்சிகள்லாம் இருக்கும், அதுக்காக இது வாங்கினது. சரி இப்ப இருக்கனால கண்ணுல படாம லைட்டா அங்கங்க போட்டு விட்டுருவோம். கண்ணுல படாம பாத்துக்கணும். கண்ணுல படாம பாத்துக்கோன்னு சொல்லிட்டு காது ஃபுல்லா போட்டுறாதீங்க. ஏற்கனவே மம்மி வேற அவங்க கூப்பிட்டா நான் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்கிறேன்னு சொல்லிட்டு என்ன செவிடன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க வேற ஏதாவது பண்ணி விட்டுறாதீங்க. இன்னைக்கு ஒரு நாள் இந்த பவுடரை போட்டு விட்டு நாளைக்கு தான் குளிச்சுடுவோம். தப்புச்சுண்டா சாமி. சாமி. டாடி எனக்கு ஒரு டவுட், உண்மையிலுமே பவுடர் இருக்கா இல்ல வீடியோ எடுக்கிறதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்களா? எனக்கு அதுதான் டவுட். பவுடர் இல்லை போல இருக்குதே. இங்கதான் ஒரு 5-6 பூச்சி எடுத்துட்டு. ஓகே, இது ஓரளவுக்கு போட்டு விட்டேன் நான். பார்ப்போம் நான் மறுபடியும். ரெகுலராக பார்த்தீங்கன்னா இந்த குக்கரில் தான் ஒரு குக்கர் சாப்பாடு நைட் சாப்பிடுவான். இருந்தாலும் உள்ள காலையில் அவனுக்கு தயிர்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்காக இப்போ இது எங்களோட சாப்பாடு தான் நைட்டு இதானது. உடனே ரேம்பாக் சூடாக போடுன்னு சொல்லி கேட்டுறாதீங்க, சூடாலாம் போட முடியாது. இப்போது அதுக்கு நாங்கள் வாங்குகிற பாலில் அவனுக்குன்னு தனியாக தயிர் உரையூற்றி வச்சுருவோம். யாருக்கு இது பண்ணுறதுனா ஃபஸ்ட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு, இது எருமை தயிருங்க. இது வாசம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் சாதாரணமாக இந்த பாக்கெட் பால் வாங்கி கொண்டு வந்து கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமாக வாயில் கூட வைக்க மாட்டான் அவனுக்கு. இந்த மாதிரி அந்த அரைக்காத பால்னு சொல்லுவாங்க, வெண்ணெயோடு இருக்கிறது, கொழுப்போடு இருக்கிறது தான். அதாக இருந்தால் மட்டும்தான் சாப்பிடுவார். நான் இங்கே பாருங்கள், இப்போ நான் பிணைஞ்சிட்ருக்கேன், தெரிஞ்சிடும் அவனுக்கு. தெரியுதான்னு தெரியல, ரெடியாக இருக்கான் பாருங்க. அந்த வாசம் வந்ததையும் உடனே கண்டுபிடிச்சிருவான்.
My favorite என்ன color சார் is தயிர் வாசம் அடிச்சிருச்சு உனக்கு? என்னடா என்ன பார்க்க மாட்டேங்கிறான், தயிரியே பார்க்குறான். மம்மி. நீங்க சாதாரண மம்மி இல்ல, சூப்பர் மம்மி. ஓ எனக்கு தானா? ஓகே ஓகே. அப்படியே கறி சாப்பாட்டை விட அவனுக்கு தயிர் சாதங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது முன்னாடியே நான் சொன்ன மாதிரி வந்து இந்த தயிர் வந்து அந்த கடையில் வாங்குற தயிராக இருக்கக்கூடாது. நாங்கள் பால் வாங்கி உரைய ஊற்றி வைக்கிறதா. போலாமா? நோ நோ. சோத்தை போட்டுட்டு ஏன் கேட்டை போடுற? அவ்வளோதான், முடிஞ்சுது. இது ஒன்றும் இல்லை, நேற்றுக்கு போட்ட சாப்பாடு தான் தலைவர் அப்படி இது பண்ணியிருக்காரு. இன்னைக்கு ஈவினிங் போடுறப்ப இதெல்லாம் க்ளீன் பண்ணுவோம். இன்றைக்கி சண்டேங்கிறதுனால ரூம் க்ளீன் பண்ண போகிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்க, 5 நிமிஷத்தில் க்ளீன் நீயே பண்ணிடுறேன். க்ளீன் பண்ணிடுறேன். நீ தட்டை தாண்டா க்ளீன் பண்ணுவேன். இந்த ஒரு பூச்சி இது பண்ணுன்னு சொன்னலங்க, பாருங்க எப்படி இதாகிடுச்சுன்னு. ஒரு இந்த பூச்சி தான் இருந்தது. இது எப்படி இப்படி இந்தளவுக்கு காயமாச்சுன்னு தெரில. ஷிட், நான் எடுத்ததுனால இல்லை, ஆல்ரெடி வந்து இங்கே பார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை டாடி, விடு பார்த்துக்கலாம். இதெல்லாம் ஒரு விஷயமா? இதுக்கு போயிடு சும்மா பார்த்துக்கலாம். இதெல்லாம் சகஜம். ம் ஓகே. என்ன அங்கே ஒரே குட்டி சவுண்டாக இருக்குது? சரி வா, சாப்பிட்டாச்சு. ம் சரி போ. சாப்பிட்ட உடனே வெளியில் போயிடுவார். அப்படியே போயிட்டு ரோட்டுக்கு போயிடுவான். ரோட்டுக்கு போனால் தான் பிரச்சனையே. எனக்கு சொன்னால் கேட்க மாட்டேன். கேட் விட்டு வெளியில் போனா டேய் சாப்பிட்டீல? வா. ஐயோ, அந்த கண்ணுக்கிட்ட எனக்கே வித்தியாசமாக இருக்குது. ஆக்சுவலாக அப்பப்போ செக் பண்ணிகிட்ருப்போம். அந்த பூச்சிங்கிறது வந்து இவன் அந்த காட்டுக்குள்ளே போகிறான் இல்லைங்களா, அங்கே போயிட்டு எப்படியோ எங்கேயோ ஒன்று ஏற்றிட்டு வந்துடுறான். அந்த கொஞ்சம் அந்த நிறைய நாய்கள்லாம் இருக்குதுங்க, நம்ம கண்ட்ரி டாக்ஸ்லாம் நிறைய இருக்குது. அது கூடலாம் செட் ஆகும். இவனுக்கு 2-3 ஃப்ரெண்டுங்க இருக்கானுங்க. எல்லாம் உள்ளே வந்துடுவானுங்க ஆளை காணோன்னா. அவங்களோட சேர்ந்து அது எப்படியாவது 1-2 பூச்சி கொண்டு வந்துடுவான். நமக்கு வேலை வந்து அதை எடுக்கிறது தான் வேலை. நீ ஃப்ளைட் வச்சுருக்க, அவன் என்ன வச்சுருக்கான்? இங்கே கொண்டா. அபிஷேக். உன் பேர் ப்ளம் கேக்கா? சிபி. படிக்கிறியா? படிக்கிறியா பண்ணி வைக்கிறியா? சொல்லு, எத்தனை படிக்கிறேன்னு சொல்லு. 3ஆவதா? 2ஆவதா? ஏய், எல்கேஜி போயிட்டு இருக்கிற, அதுக்குள்ளே 3ஆவது 2ஆவதுங்கிறா. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஏக்கரை கணக்கில் பேசக்கூடாது, சரியா? சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 மினிட்ஸ் தலைவர் வந்து எல்லா ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துட்டார். கரெக்டாக 10ஆவது நிமிஷம் உள்ளே வந்துடுவான். இது வந்து நார்மலான டேஸ். ஸ்பெஷல் டேஸ்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னு அப்புறம் சொல்கிறேன் நான். காலாகாலத்தில் எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா நான் ஏன் வெளியே சுற்ற போகிறேன்? இப்போ கொஞ்ச நேரத்தில் நாங்கள் வெளியே போக போகிறோம். இவனை கட்டியெல்லாம் வைக்க மாட்டோம். இவனோட பிளேஸ் இதுதான். மேலே வந்து கம்பெனி, இங்கே கீழே வீடு, இங்கே சென்ட்ரலாக சார் வந்து படுத்துக்குவார். நாங்கள் இல்லைனாலும் வெளியில் எங்கேயும் போக மாட்டான், போனாலும் திரும்ப வந்துடுவான். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃப்ரீ பாய் அவர். ஏடா ஓகே பாய். இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 9 வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்குள்ளே எல்லாத்துலேயுமே வந்து அண்ணா ராம்போ வீடியோ போடுங்க, ராம்போ வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. ராம்போ வீடியோ நாம் ஒரு காலத்தில் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கு உண்டான ஒரு நீடு இருந்தது. இப்போ ராம்போ வீடியோ போட்டால் எடுக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் தொடர்ந்து அப்படி கேட்குறாங்க. அவங்களோட மனதைரியத்தை பாராட்டி சரி ஏதாவது ஒரு வீடியோ பண்ணல அப்படின்னு தான் நினச்சி தான் இன்றைக்கி ஆரம்பித்தேன். ஆனால் நான் நினச்ச வீடியோ வேறு. வாய்க்காலில் கொண்டு போய் அவனை குளிப்பாட்டி விட்டு அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு நினச்சேன். பட் அதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கல. இதுதான் கிடச்சிது. பாருங்கள் ஆள் எப்படி தூங்கிட்டு இருக்கான்னு. எங்களுக்கு இப்போ வந்து ஒரு அர்ஜெண்ட் வேலை ஒன்று வந்துருச்சு. அதனால் நாங்கள் இந்த வீடியோவை நான் இதோட என் பண்ணிக்கிற வேண்டிய சூழ்நிலை ஆகிடுச்சு. வேறு ஒன்றும் இல்லை. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மதியம் 1 மணி. ஈவினிங் வந்து தான் வந்து இவனுக்கு வந்து அந்த சாப்பாடு வச்சு சாப்பாடு போடுவோம். நைட் 8 மணிக்கு தான் போடுவோம். காலையில் தயிர் சாதத்தோடு கொஞ்சம் போடுறது, நைட் 8 மணிக்கு போட போகிறோம். டேய் புரட்டை விட்டுட்ருக்குறான் பாருங்க எப்படின்னு. இன்னும் கொஞ்சம் எடுத்துருக்கலாம். இந்த காளி சூளி மகமாயினால தான் வந்து வீடியோ இதோட கட் பண்ண வேண்டியதாக போச்சு. ரொம்ப டார்ச்சர் பண்ணி இன்னைக்கு சண்டே ஒரு நாள் தான் லீவ் அப்படின்ட்டு ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு போகிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். ஜெய்.